டுடே வந்து என்ன பார்க்க போறோம்னா நேற்றைய கிளாஸோட கண்டினியூஷன் தான். அதாவது ப்ராப்பர்ட்டி கேண்டிடேட் பீப்ல வந்து ரெண்டாவது பார்ட் பார்க்க போறோம். அதாவது எப்படின்னா சென்டர் பாயிண்ட் லோடு இருக்க மாதிரி, அதாவது கேஸ் நம்பர் 2 வந்து வச்சுக்கிறோம். அதாவது ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் பீம் வித் சென்டர் பாயிண்ட் லோடு ஓகே. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் வித் சென்டர் பாயிண்ட் லோடு படம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு தெரியும். கேண்டிலிவர்னாவே ஒரு எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதில் ப்ராப் வந்து எண்டில் கொடுத்தோம் அப்படின்னா அது ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர். ஓகே, இதில் எங்கன்னா சென்டர் பாயிண்ட் லோடு கரெக்டாக மிட்டில் கொடுங்க. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எல்லுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இது L/2, இது L/2. ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோட நம்ம என்ன செய்யணும்னா ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிக்கணும். அப்போ ஐஎஸோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் மைனஸ் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன். இப்போ உங்களுக்கு தெரியும் லோடு வந்திருக்கு. ஓகே, அந்த லோடு வெர்டிகல் லோடா இருக்கு. அப்போ நமக்கு 2 டைமென்ஷனல் செக்ஷனில் வந்து 3 டைப் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்கும். சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் 0, சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் ஈக்குவல் 0. ஓகே, அப்போ வித் லோடு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ வித் லோடு கன்சிடர் பண்ணுறோம்னா 2 ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் தான் வரும். வித் வெர்டிகல் லோடுனால ஹரிசாண்டல் லோடு வரல, அதனால ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ எத்தனை இருக்கும்? ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் வந்து நமக்கு 2 இருக்கும். மைனஸ் அன்னோன்ஸ் எத்தனை? ஹரிசாண்டல் லோடு இருக்கா இல்லை இங்கே கொடுக்காதனால ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ரிமூவ் பண்ணிடுவோம் நான் சொல்லியிருக்கேன். அப்போ பேசிக்கா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டோம்னா என்ன இருக்கும்? ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கும், ஒரு மொமெண்ட் ரியாக்ஷன் இருக்கும், ஒரு ப்ராப் இருக்கு. அப்போ இங்கே 2 இருக்கு, இங்கே 1 இருக்கு. அப்போ மொத்தம் கூட்டினா எத்தனை அன்னோன்ஸ் இருக்கு? 2, 1, 3. அப்போ 3. அப்போ 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியோட வேல்யூ 1. அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 1. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். நம்ம ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நேற்று கேஸ் யூடிஎல்ல நான் சொல்லி கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. இந்த கேண்டிலிவர் எப்படி பிரிக்கலாம்? அதாவது சென்டர் பாயிண்ட் லோடு இருக்க மாதிரி டிப்ளேட் ஆகிற மாதிரியும், அதுக்கடுத்து இந்த ப்ராப்பை வச்சு டிப்ளேட் ஆகிற மாதிரியும், அது ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நான் திருப்பி வந்து தனித்தனியாக உங்களுக்கு படம் கொடுக்கல. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த கேண்டிலிவர் உங்களுக்கே தெரியும் எப்படி வரையும்னா இப்படி தான் வளையும். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் இப்படியே வந்து இந்த ப்ராப் என்ன செஞ்சிடும்? இதை வளைய விடாத அளவுக்கு அந்த நடக்கக்கூடிய டிப்ளெக்ஷனை எதிர்த்து இந்த இன்டர்னல் ப்ராப் வந்து என்ன செஞ்சிடும்னா தடுத்து நிறுத்திடும். ஒரு ரியாக்ஷன் டெவலப் பண்ணும். ஓகே, இப்போ உங்களுக்கு காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட்டா நேற்று மாதிரி பேசிக்கலன்னு சொல்லாம நேற்று நடத்தின காரணத்தினால ஸ்ட்ரெயிட்டா எழுதுறேன். காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னால, அதாவது இந்த டவுன்வர்ட் லோட்னால, அதாவது லோட்னால எந்த அளவுக்கு டிப்ளெக்ட் ஆகும் அதோட டிப்ளெக்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த ப்ராப், அதாவது இந்த ரியாக்ஷன், இந்த ப்ராப் ரியாக்ஷனால எந்த அளவுக்கு டிப்ளெக்ட் ஆக போகுது அதோட டிப்ளெக்ஷன் எடுத்துக்கிறோம். ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா நமக்கு ரியாக்ஷன், அதாவது இந்த பிக்ஸ்டு சப்போர்ட்னால டெவலப் ஆகக்கூடிய ஆர், இந்த இடத்துல ஏன்னு கொடுத்தோம்னா ஆர்ஏங்கிற ரியாக்ஷனும், இந்த இடத்துல பின்னு கொடுத்தோம்னா இந்த ப்ராப்னால வரக்கூடிய ரியாக்ஷனை ஆர்பின்னு வச்சுக்கிறேன். இந்த ஆர்ஏ ஆர்பிக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த ஆர்ஏ ஆர்பிக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? காம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ணணும். அது என்ன சொல்லுது? உங்களுடைய லோடுனால வரக்கூடிய டவுன்வர்டு டிப்ளெக்ஷனையும், அதுக்கடுத்து ப்ராப்னால வரக்கூடிய அப்வர்டு டிப்ளெக்ஷனையும் ஈக்குவல் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்ப லோடுனால உங்களுக்கு ஆல்ரெடி சீர்பஸ் பண்ணி போன டயக்ராம்லயே நடத்திருப்பேன். இப்ப இந்த லோடு எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த லோடுனால வரக்கூடியது என்ன? சென்டர் பாயிண்ட் லோடு. உங்களுக்கு கேண்டிலிவர்ல சென்டர் பாயிண்ட் லோடுக்கு டபுள் இன்டகிரேஷன் நடத்தி கொடுத்துருப்பேன், மொமெண்ட் ஏரியா மெத்தட்ல நடத்தி கொடுத்துருப்பேன். எவ்வளவு வந்துடும் உங்களுக்கு? அதாவது இந்த அளவுக்கு டிப்ளெக்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, டிப்ளெக்ஷனோட வேல்யூ 5W(L)(3) வகுத்தல் 48E(I)ங்கிற அளவுக்கு டிப்ளெக்ட் ஆயிரும். இதுதான் டெல்டாவோட வேல்யூ. இல்ல ஒயினோட வச்சுக்கிறோங்க. எதுக்கு? சென்டர் பாயிண்ட் லோடு. இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்களே பாத்துக்கிறீங்க. இங்கே L/2 டிஸ்டன்ஸ், இங்கே L/2 டிஸ்டன்ஸ் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல நம்ம கட் பண்ணா முக்கோணம் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல சொல்றேன், கட் பண்ணா முக்கோணம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். அப்ப இது இப்படி இருக்கு. இப்ப நல்லா கண்டுபிடிக்கணும்.
நம்ம இப்போ மொமெண்ட் ஏரியா தேர்த்து அப்ளை பண்றோம்னா டிப்ளெக்ஷன் வேணும். டிப்ளெக்ஷன் நான் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த பெண்டிங் டயக்ராம் வகுத்தல் இஐ இன்டு சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இந்த பெண்டிங் டயக்ராம் ஒரு கேன்டிலீவருக்கு சென்டர் பாயிண்ட் லோடுக்கு இப்படிதான் வரும். அப்ப இங்க வேல்யூ எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதாவது நல்லா கவனிக்கணும், நார்மலா டோட்டலா இங்க என்ட்ரில் லோட் ஆக்டிருந்துச்சுன்னா டபிள்யூ இன்டி எல்ங்கிற அளவுக்கு இருக்கும். பாதினா இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு? L/2. அப்ப டபிள்யூ இன்டி L/2 அளவுக்கு இருக்கும். அப்ப டபிள்யூ இன்டி L/2 அளவுக்கு இங்க இருக்கும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன நமக்கு நல்லா கவனிக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் இது பாதி இது பாதி. ஓகேவா? இப்ப நான் என்ன செய்ய போறேன், இதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலும் எடுத்து எழுதிடலாம். இருந்தாலும் எப்படி போடுறேன்னு சொல்றேன். ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது இதுக்கு 1/2 இன்டு பிங்கிறது டிஸ்டன்ஸ் L/2 டிஸ்டன்ஸ், ஹச்ங்கிறது WL/2 மேல வந்துடும். வகுத்தல் கீழே இ இருக்கும். இப்ப சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸுக்கு என்ன செய்யணும் நல்லா கவனிக்கணும். இந்த எண்ட்ல இருந்தா நீங்க சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். எண்ட்ல என்ன இருக்கு? ஆல்ரெடி L/2 இருக்கு. பிளஸ் இந்த முனையிலேருந்து பார்க்கணும், ஆனா இந்த டிஸ்டன்ஸுக்கு பார்க்கணும். அப்ப இந்த முனையிலேருந்து வரும்போது 2/3, இந்த முனையிலேருந்து வரும்போது 1/3. அப்ப இங்கே இருந்தா பார்க்க போறோம். அப்ப 2/3 இந்த டிஸ்டன்ஸ் என்ன? L/2 டிஸ்டன்ஸ். அப்ப இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். இங்க 1/3 L இருக்கும், இங்க L/2 இருக்கும். ஓகேவா? இது அப்படி வச்சுக்கிறேங்க. அப்ப இங்க சென்ட்ராய்டு டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 1/3 L பிளஸ் L/2, அது 1/2 Lங்கிறது இருக்கும். இப்ப இங்க இது பண்ணுங்க, என்ன இருக்கு மேல? WL² மேல வந்துடும். கீழே 2 4 4 2 8 8A இருக்கு. ஓகே, இன்டு இங்க என்ன இருக்கு? 1/3 L L/2 இருக்கு. குறுக்கு பெருக்கல் பண்ண என்ன வரும்? இங்க 2L, இங்க 3L, கீழே 2 6 இருக்கும். அப்ப மேல என்ன இருக்கு? ஆல்ரெடி இங்க WL² வகுத்தல் 8A இருக்கு. இன்டு நான் சொல்றேன் தெரியல, அடியோட சேர்த்துக்கிறேங்க. 2L 3L கூட்டினா 5L வந்துடும். கீழே 6 இருக்கு. அப்ப மேல என்ன வந்துடும்? 5 ஆல்ரெடி WL² இருக்கு, இங்க ஒரு L. அப்ப இதை இந்த இடத்துல எழுதுறேன். அப்ப 5WL³ மேல வந்துடும். கீழே 8 48. அப்ப இன்டு இ இருக்கு. ஓகேவா? இதுதான் டெல்டா. இதுக்கு எப்படி வந்துச்சுன்னா மொமெண்ட் ஏரியா மெத்தட்ல சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவை இது எப்படி வந்துச்சுன்னா கண்டுபிடிக்கணும்னு இங்க தேவையில்லை. இது ஆல்ரெடி ஸ்லோப் டிப்ளெக்ஷன் படிச்சுட்டு தான் வந்திருக்கும். இப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இங்க நமக்கு இந்த டிப்ளெக்ஷனோட வெளியே ஈக்குவல் பண்றதுக்கு வேல்யூ தேவை. ஓகே, அப்ப நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த சென்டர் பாயிண்ட் லோடு, இந்த L/2 டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய சென்டர் பாயிண்ட் லோடுனால வரக்கூடிய டிப்ளெக்ஷன் 5 இன்டு WL/3 48 ஏன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, சி ஈக்குவல் டு இந்த ப்ராப்னால, இந்த ஆர்பிங்கிற ப்ராப்னால வர்றது. இது உங்களுக்கு தெரியும். ஒரு கேண்டிலிவர்ல எண்ட்ல வரக்கூடியதுனால வரக்கூடிய டிப்ளெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னா WL³ வகுத்தல் 3A அளவுக்கு இருக்கும். லோடுனால வந்துச்சுன்னா அதே ப்ராப் தலையில கொடுத்துருக்கோம். ப்ராப்னா அந்த W எடுத்துட்டு இந்த ஆர்பிக்கு வந்து போட்டுக்க வேண்டியதான். ஆல்ரெடி நேற்று கேஸ்ல கொடுத்துருப்பேன். அப்ப ஆர்பி நல்லா கவனிக்கணும், L³ வகுத்தல் 3A. இந்த சைடு அழிச்சிட்டு எழுதுறேன், இந்த சைடு பாருங்க. இப்ப அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு ரியாக்ஷன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ரியாக்ஷன் தான் கண்டுபிடிக்க போறோம். இந்த ரியாக்ஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, அதை அப்படியே எழுதுறீங்க. 5WL³ வகுத்தல் 48EA சீக்வல்ட் RBL³ வகுத்தல் 3A. இதுல எது காமனா இருக்கோ அதை அடிச்சு விட்டுருங்க. இப்ப இதுல எது காமனா இருக்கு அப்படின்னா, L³ இருக்கா? இந்த L³ அடிச்சிருங்க. கீழே E இருக்கு, A இருக்கு, அடிச்சிருங்க. இந்த 3க்கு 48க்கு அடிக்க முடியுமா? 1 மணி 3. இங்க எத்தனை வரும்? 1 மணி 3 18 6 மணி 16 மணி 48. இப்ப எனக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த சைடு என்ன இருக்கு? 5W இருக்கு, கீழே 16 இருக்கு. இந்த சைடு என்ன இருக்கு? அது மேல RB இருக்கு, கீழே என்ன இருக்கு? எல்லாமே அடிச்சாச்சு. ஓகே, அப்ப எனக்கு RBயோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 5 × W/16 வந்திருக்கு. 5W/16 வந்திருக்கு. எனக்கு என்ன வேணும்? RA வேணும். அப்ப Wங்கிற லோடு ஆக்ட் ஆகும்போது இந்த லோடுக்கு ரியாக்ஷன் எப்படி உள்ளுக்குள்ள இன்டர்னலா டெவலப் ஆகும்னா, என்னுடைய பிக்ஸ்டு சப்போர்ட்லையும் இந்த ப்ராப்பும் டெவலப் ஆகும். பிக்ஸ்டு சப்போர்ட்ல டெவலப் ஆகுறது தான் RAன்னு வச்சிருக்கேன், ப்ராப்ல டெவலப் ஆகுறது தான் RBன்னு வச்சிருக்கேன். அப்ப RA + RB = என்ன வரும்? வரக்கூடிய லோடு Wங்கிற லோடு. அப்ப இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல நான் என்ன செய்யலாம்? RBயோட வேல்யூ உள்ளுக்குள்ள அப்ளை பண்ணலாம். அப்ப RA + RB என்ன? 5W/16 = 0. சரி, W. இப்ப RA வச்சுக்கிருவோம். பிளஸ்ல இருக்கக்கூடிய 5W/16 8 போச்சுன்னா மைனஸ் ஆயிரும். அப்ப W - 5W/16 வந்துடும். 16W வந்து இது குறுக்கு பெருக்கல் பண்ணா 16W - 5W எவ்வளவு வரும் உங்களுக்கு? 11W/16 வந்துடும். இதுதான் RA. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி IS கண்டுபிடிச்சோம். இப்ப RAவும் கண்டுபிடிச்சாச்சு, RBயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் இதுக்கு சியர் போஸ்ட், ஏன்னா ஆர்இஆர்பி கண்டுபிடிச்சிட்டோம், ரியாக்ஷன்ஸ் கையில இருக்கு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், சியர் போஸ்ட் டயக்ராம் நம்ம டிரா அவுட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் போஸ்ட் வந்து எத்தனை கிடைக்குங்கிறத சொல்றேன். ஆனா டிஸ்டன்ஸ் நீங்களே முடிவு பண்ணிடலாம். நமக்கு லோடு கரெக்டா சென்டர்ல ஆக்ட் ஆகுது, அப்ப கண்டிப்பா பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் வந்து எப்படி கிடைக்க போகுது, ஒரு இடத்துல தான் ஆக்ட் ஆகுறதுனால ஒரு இடத்துல தான் நமக்கு கிடைக்க போகுது, ஒண்ணுதான் கிடைக்க போகுது. கரெக்டா சென்டர்ங்கிறதுனால LB2 டிஸ்டன்ஸ்ல தான் கிடைக்க போகுது. அப்ப நம்ம பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் கண்டுபிடிக்கிறது ஈஸி, அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ப்ராப்ளம் இருந்து ஈஸி. இதுல ஏன்னா சேமா தான் LB2 டிஸ்டன்ஸ் தான். இதுல மாறுபடுறது பெண்டிங் மோட் டயக்ராம் மாறுபடும், அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிளேஸோட டிஸ்டன்ஸ் மாறுபடும். அதுதான் நமக்கு வேலை. இப்ப நம்ம அடுத்து என்ன செய்யறோம்னா, கிடைச்சிருக்க ரியாக்ஷனை வச்சுட்டு சியர் போஸ்ட் டயக்ராம் டிரா அவுட் பண்ண போறோம். ஓகே, இப்ப சியர் போஸ்ட் டயக்ராம் வரையில பாருங்க, இந்த சைடே வரைகிறேன் பாருங்க. இப்ப சியர் போஸ்ட் டயக்ராம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கேண்டிலிவர்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகே, அதே மாதிரிதான் இங்க ப்ராப்பை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்ப டயக்ராம்ல எந்த ஒரு மாற்றம் வர போறது இல்ல, கேண்டிலிவர்ல பார்த்த மாதிரி தான். இப்ப சென்டர் பாயிண்ட் லோடு இருக்கு, இங்க ப்ராப் இருக்கு. இப்ப இதுக்கு சியர் போஸ்ட் டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா, இப்படி வரும். ஃபர்ஸ்ட் சியர் போஸ்ட் நடத்திடுவோம், அதுக்கடுத்து பெண்டிங் மோட் டயக்ராம் டிரா அவுட் பண்ணிக்கலாம். இப்ப சியர் போஸ்ட் டயக்ராம் எப்படி வரும் அப்படின்னா, கரெக்டா அந்த ப்ராப் இருக்க இடத்துல இப்படி வந்து இப்படி வரும். டிஸ்டன்ஸ் அப்படின்னா இது L/2 டிஸ்டன்ஸ், இது L/2 டிஸ்டன்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி நான் நடத்திட்டு இருக்கும் போது சொல்லியிருக்கேன், எங்க சியர் போஸ்ட் தன்னோட சைனை சேஞ்ச் பண்ணுதோ, பிளஸ்ல இருந்து மைனஸோ மைனஸ்ல இருந்து பிளஸோ எப்படி இருந்தாலும் நீங்க சொல்லிக்கலாம், சேஞ்ச் பண்ணுதோ அந்த இடத்துல தான் நமக்கு என்ன கிரியேட் ஆகும், பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் கிரியேட் ஆகும். அப்ப அந்த பிளஸ்ல இருந்து மைனஸ் எங்கே டிராவல் ஆகுது, கிராஸ் பண்ணி இந்த இடத்துல கிராஸ் பண்ணுது. அப்ப இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர், பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் ஷார்ட்டா எழுதிருக்கேன். அப்ப எத்தனை நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் வந்து ப்ராப்பர்ட்டி கேண்டில் வித் சென்டர் பாயிண்ட் லோடு வருது, 1 வருது. இப்ப இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வருது, ப்ராப் எண்ட்ல இருந்து L/2 டிஸ்டன்ஸ், பிக்ஸ்ட் எண்ட்ல இருந்து L/2 டிஸ்டன்ஸ். இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, பெண்டிங் மோட் டயக்ராம் டிரா அவுட் பண்ணனா, பெண்டிங் மோட் டயக்ராம் டிரா அவுட் பண்ணிட்டு மேக்ஸிமம் பெண்டிங் மோட், அதாவது உங்களுக்கு சப்போஸ் பெண்டிங் மோட் பார்க்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் வருதான்னு தெரிஞ்சிடும். நமக்கு இன்டிடெர்மினேட் செக்ஷன் ப்ராப் கொடுத்துருக்கோம், பார்த்தாவே தெரிய போகுது. இந்த சப்போர்ட் ரியாக்ஷன் டெவலப் பண்ணும், இந்த ப்ராப் ரியாக்ஷன் டெவலப் பண்ணும். அப்ப பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும், பாசிட்டிவ் வரும், நெகட்டிவ் வரும். இப்ப அடுத்து பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி கொடுக்க போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இப்ப இந்த இந்த கேஸுக்கு பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி வரும்னா இப்படி வரும். அதாவது கரெக்டா ஜீரோ சியர் வர இடத்துல தான் மேக்ஸிமம் நமக்கு இருக்கும், இப்படி வரும். ஓகே, கரெக்டா ஜீரோ சியர்ல தான் மேக்ஸிமம் நமக்கு வரனா, இதோட இப்படி போட்டுக்கிறோமா, இப்படி இருக்கும். இப்படி வச்சுக்கிறேன். கரெக்டா அந்த ஜீரோ சியர்ல தான் மேக்ஸிமம் நமக்கு இருக்க போகுது. அப்ப நல்லா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னா, இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, எனக்கு நெகட்டிவ் பெண்டிங் மோடும் கிடைச்சிருக்கு, பாசிட்டிவ் பெண்டிங் மோடும் கிடைச்சிருக்கு. அப்ப நெகட்டிவ் பெண்டிங் மோட் என்ன, பாசிட்டிவ் பெண்டிங் மோட் என்ன நான் கண்டுபிடிக்கணும். அப்ப நெகட்டிவ் பெண்டிங் மோட்டை ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எது வேணுமாலும் நீங்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நான் நெகட்டிவ் பெண்டிங் மோட்டை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும், இங்க இந்த படத்தை எடுத்துக்கிறீங்க. இங்க என்ன ஆகிடுது, நமக்கு RB, இது டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும் உங்களுக்கு L, இது என்ன W. இப்ப என்ன செய்ய போறேன், நெகட்டிவ் பெண்டிங் மோட் கண்டுபிடிக்க போறேன். அப்ப எனக்கு இந்த இடத்துல பெண்டிங் மோட் கண்டுபிடிக்க போறேன். எந்த செக்ஷன்ல, இந்த செக்ஷன்ல பெண்டிங் மோட் கண்டுபிடிக்க போறேன், X to X செக்ஷன். ஓகே, அப்ப X to X செக்ஷன்ல பெண்டிங் மோட் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, இந்த RB சுத்திட்டானா இருக்கான், பக்கத்துல ஒரு கோட்டை போடுங்க, கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. அப்ப பிளஸ் RB, டோட்டல் டிஸ்டன்ஸ் L. அதுக்கு W சுத்தி விடுங்க, கீழே இருந்து மேல இருந்து கீழ் நோக்கி கிராஸ் பண்ணி போகுது, ஆனா L/2 டிஸ்டன்ஸ்ல. அப்ப மைனஸ் W இன்டு L/2 டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி RBயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, RBயோட வேல்யூ என்ன சொல்லி கொடுத்துருப்பேன் நான் உங்களுக்கு, அதாவது 5W டிவைடட் பை 16 சொல்லி கொடுத்துருப்பேன், இன்டு L. இப்பதான் கண்டுபிடிச்சோம், மைனஸ் W இன்டு L/2. அப்ப 5WL டிவைடட் பை 16 மைனஸ் WL டிவைடட் பை 2 இருக்கும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 16க்கு 2க்கு நமக்கு LCM எடுக்கலாம். 16க்கு 2க்கு LCM எடுக்கணும் அப்படின்னா 2ஆல இது பண்ணுங்க, 8 2 16, 1 2 2 8. அப்ப எத்தனை வருது உங்களுக்கு LCM, 16 தான் வருது. அப்ப LCM வந்து கீழே என்ன வருது, 16. அப்ப மேல 5WL, கீழே 16 தான் இருக்கு, அப்படி வச்சுக்கிறோம். இங்க 2 இருக்கு, 2 எதோட கூட பிறகுனா 16 8. அப்ப மேல 8ஆல பிரிக்கிறோம், 8WL, கீழே 16 வச்சுட்டேன். அப்ப 5ல 8 போச்சுன்னா மைனஸ் 8 போச்சுன்னா -3 இருக்கும், -3WL மேல வரும், கீழே 16 இருக்கும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வந்திருக்க சைன் என்ன, நெகட்டிவ். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய பெண்டிங் மோட் எப்படி இருக்கும், நெகட்டிவ் வரப்போகுது. அப்ப நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நெகட்டிவ் எந்த அளவுக்கு வந்திருக்கு, 3WL வகுத்தல் 16ங்கிற அளவுக்கு இங்க கிடைச்சிருக்கும். புரியுதா நான் சொல்றேன்னா. அப்ப நெகட்டிவ் பெண்டிங் மோட் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது இந்த இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்கோம்.
அப்ப இந்த இடத்துல 0 பெண்டிங் 1, இங்கே அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வேரி ஆகி என்ன செய்யுது, இன்கிரிமெண்ட் ஆகுது. அப்ப இந்த இடத்துல தான் நம்மளுடைய மேக்ஸிமத்தை ரீச் பண்ண போகுது. அப்ப நெகட்டிவ்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மேக்ஸிமத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப என்ன செய்யணும், பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ்ல மேக்ஸிமம் இந்த இடத்துல நம்ம வரப்போகுது தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கிறேன்னா, இப்ப நம்மளுடைய ஆர்பி இருக்கு, இதுக்கு பக்கத்துல ஒரு கோடை போட்டு விடுங்க. இந்த ஆர்பிய அப்படி சுத்தி விடுங்க, கீழே இருந்து மேல் நோக்கி போகுது. அப்ப என்ன வருது நமக்கு, இது இடத்துல இதுவா, அப்ப ஆர்பி இன்டு என்னது டிஸ்டன்ஸ் இது வரை உள்ளது, L/2 டிஸ்டன்ஸ். அப்ப ஆர்பியோட வேல்யூ என்ன நமக்கு, 5W/16 இன்டு L/2 டிஸ்டன்ஸ். அப்ப 5W/L/16 அப்ப இந்த இடத்துல என்ன வரப்போகுதுன்னா 5WL/32 தான் நமக்கு மேக்ஸிமம். ஈஸி, டக்குன்னு போட்டுடலாம். இப்ப நமக்கு நெகட்டிவும் கண்டுபிடிச்சாச்சு, பாசிட்டிவும் கண்டுபிடிச்சாச்சு பெண்டிங் மோட்ல. இப்ப நமக்கு என்ன விஷயம் இருக்கு அடுத்து அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் வந்துருக்குன்னு கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சருக்கான விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எங்கே பெண்டிங் மோமெண்ட் தன்னுடைய சைனை சேஞ்ச் பண்ணுதோ, பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவோ இல்லை நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவோ போகுதோ, அந்த கிராஸ் ஆகக்கூடிய அந்த இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர், அதாவது POC, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர்னு சொல்லுவோம். அப்ப இந்த கேஸுக்கு நமக்கு எத்தனை இருக்கு, 1 இருக்கு. ஓகே, இப்ப இது ப்ராப்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், நம்மளுடைய பிக்ஸ்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஏதாச்சும் 1 கண்டுபிடிச்சா மீதி உள்ள கண்டுபிடிச்சிடலாம். அப்ப எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, இந்த ப்ராப்ல இருந்து எனக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா, நானா ஒரு எக்ஸ்னு ஒரு டிஸ்டன்ஸ்ல அசியம் வச்சுக்கிறேன், நான் நினைச்சுக்கிறேன். அப்ப எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு, உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த கோடு இந்த இடத்துல தான் 0 வர இடத்துல மேக்ஸிமம். அப்ப இதுவரை உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன இருக்கு, L/2. மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன, L/2 உங்களுக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நமக்கு உதவும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சரோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த சைடே அழிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. ஓகே, இப்ப பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யறேன்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன ரியாக்ஷன் இருக்கு, ஆர்பி. நான் ஆர்பியை சுத்தி விடுறேன். இப்ப இதுக்கு பக்கத்துல ஒரு கோடை போடுறேன்னு வச்சுக்கிறோம். ஓகே, கலர் சேஞ்ச் பண்றேன், பிளாக் கலர் கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல ஒரு கோடை போடுங்க. இப்ப ஆர்பியை சுத்திட்டோம்னா நான் தான் இதை கிராஸ் பண்ணி மேல் நோக்கி போகுது. அப்ப பிளஸ் ஆர்பி இன்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம், எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து இந்த இடத்துல என்ன லோட் ஆக்ட் ஆகுது, W. அப்ப அந்த W சுத்தி விட்டா நமக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல Wங்கிறது இப்படியே சுத்தி கீழ் நோக்கி போகுது. அப்ப -W, நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, ஓகேவா. இப்ப -W, ஆனா டிஸ்டன்ஸ் என்ன, டோட்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ். இப்ப W இந்த இடத்துல இந்த மேக்ஸிமம் டிமோட் கிடைச்சிட்டு இருக்க இடத்துல தான் ஆக்ட் ஆகுது. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், இப்ப நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, டோட்டலா எக்ஸ், ஆனா தேவை இதான். அப்ப என்ன செய்யணும், டோட்டலா உள்ள எக்ஸ்ல இருந்து இந்த L/2 டிஸ்டன்ஸை கழிச்சுட்டா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா. அப்ப டோட்டலா உள்ள எக்ஸ்ல இருந்து மைனஸ் என்னோட L/2 டிஸ்டன்ஸ் கிடைச்சா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அது ஏதாச்சும் எக்ஸ்டர்னல் ரியாக்ஷன் லோடு இருக்கான பாருங்க, இல்ல எல்லாம் கொண்டாந்தாச்சு, ஈக்குவல் டு 0 பண்ணிடுங்க, ஏன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஆர்பி இன்டு எக்ஸ், ஆர்பியோட வழி நமக்கு தெரியும், என்னன்னு தெரியும், W/16 தெரியும், இன்டு எக்ஸ் அதான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் W உள்ள இருக்குன்னா WX WL/2 = 0 இருக்கும். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல என்ன இருக்கு, 5WX/16. இந்த இடத்துல இருக்கு WX வித்தையும் இருக்கு, இந்த -WL/2 அங்கே கொண்டு போனோம்னா பிளஸ் WL/2 வந்துடும். இப்ப என்ன செய்ய போறேன்னா, நல்லா கவனிக்கணும், 5WX இருக்கு, 16 இருக்கு, இதை குறுக்கு பெருக்கல் பண்ணா வரும் 5WX -16WX. பொதுவா பின்னத்துல என்ன வந்துடும், கீழே 16 வந்துடும். இங்கிட்ட என்ன வந்துடும், WL/2 ஆல்ரெடி இருக்கு. அதுதான் 16ல 5 போச்சுன்னா 11. இது பெரிய நம்பரோட சைன் மைனஸ், அப்ப -11 WX/16 இருக்கும். இங்கிட்ட என்ன இருக்கும், WL/2 இருக்கும். இந்த Wக்கும் இந்த Wக்கும் கேன்சல் ஆயிரும், மீதி என்ன இருக்கு, எக்ஸ் தான் வேணும். அப்ப இந்த 2க்கு இந்த 16க்கு அடிப்பட்டா 8ன்னு வந்துடும். அப்ப இந்த 8 மேல போகும்போது இங்கிட்ட எக்ஸ் வச்சு வச்சுக்கிறோம், இந்த 8 அங்கிட்டு போகும்போது மேல போகும்போது 8L வந்துடும், இந்த 11 கீழே போயிடும். அப்ப 8L/11. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய என்னது, நம்மளுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சரோட எக்ஸோட டிஸ்டன்ஸ். அப்ப 8L/11. அப்ப என்னோட ப்ராப்பர்ட்டி எண்ட்ல இருந்து 8L/11. கொஸ்டின் எப்படி வேணுமானு கேட்கலாம், ப்ராப்பர்ட்டி எண்ட்ல இருந்து ஒருத்தே தான் கேட்பான், நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு பிக்ஸ்ட் எண்ட்ல இருந்து கேட்கறான்னா 11 பங்குல 8 ப்ராப்பருக்கு போச்சு. அப்ப மீதி இருக்க டிஸ்டன்ஸ் என்ன வரும், 11ல 8 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், 3 இருக்குமா. அப்ப இங்கிட்டு 3L/11 இருக்கும். புரியுது என்ன சொல்றேன். அப்ப கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறாங்க, ப்ராப்பர்ட்டி எண்ட்ல இருந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அட்டைன் ஆயிருக்கு அப்படின்னா 8L/11 நீங்க போடணும். அதே பிக்ஸ்ட் எண்ட்ல இருந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்கன்னா 3L/11 நீங்க போடணும். ஓகே, அப்ப
இதுலயே வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ப்ராப் அண்ட் பிக்ஸ்ல இருந்து இருக்கு, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் ப்ராப் எண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ், பிக்ஸ்ட் எண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப வேற என்ன இருக்கு அப்படின்னா, இந்த டயக்ராம பாருங்க, இது எப்படி இருக்கு, நமக்கு சீர்போஸ் டயக்ராம் ஷேப் வந்து டபுள் ரெக்டாங்கிள் இருக்கு, பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி இருக்கு, டபுள் ட்ரையாங்கிள் இருக்கு, இதுவும் ட்ரையாங்கிள் தான், இதுவும் ட்ரையாங்கிள் தான். இப்ப அடுத்து இது எப்படி இருக்குன்னா கான்ஸ்டன்ட் இல்ல லீனியரா இருக்கு, லீனியர் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. இது எப்படி இருக்கு, இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கு. இது கான்ஸ்டன்ட் ஆர் இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைன், சாரி லீனியர் ஸ்ட்ரெயிட் லைன், லீனியர்னு சொல்லலாம் இல்ல ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லலாம், கான்ஸ்டன்ட் சொல்லலாம், லீனியர்னு சொல்லலாம் இல்ல ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லலாம். இது எப்படி இருக்கு, உங்களுக்கு இன்க்ளைன்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். ஓகே, சாரி ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்றேன், இது வந்து 0 டிகிரி, இது வந்து ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஓகே, 1 டிகிரி. இது 2 டிகிரினா பேராபலா வரும், ஸ்கொயர் பேராபலான்னு சொல்லுவோம். 3 டிகிரி அப்படின்னா கியூபிக் பேராபலான்னு சொல்லுவோம். அதுக்குள்ள போனா ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல சில விஷயங்களை சிம்பிளி சப்போர்ட்டோட கம்பேர் பண்ண போறோம். எப்படி சார் கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிக்கலாம். வேணாம், சிம்பிளி சப்போர்ட்டோட கம்பேர் பண்ணணும்னா, இப்ப இந்த டயக்ராம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு, நல்லா கவனிக்கணும். சிம்பிளி சப்போர்ட் வந்து இல்ல, இந்த டோட்டலா இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி கேன்லிவர் தனியா, சிம்பிளி சப்போர்ட் தனியா எப்படி பார்க்கலாம்னா, நல்லா கவனிக்கணும். எனக்கு ப்ராப்ல இருந்து 8L/11 டிஸ்டன்ஸ்ல எனக்கு இது சிம்பிளி சப்போர்ட்டுக்கு வரக்கூடிய பெண்டிங் மோட் டயக்ராம் மாதிரி இருக்கா. அதுக்கு அடுத்து பிக்சல்ல இருந்து 3L/11 இதுல எனக்கு எப்படி இருக்கு, கேன்லிவர் வித் எண்ட் பாயிண்ட் லோடுக்கு வரக்கூடிய மாதிரி டயக்ராம் கிடைச்சிருக்கு எனக்கு. அப்ப இதுக்குள்ளேயே சிம்பிளி சப்போர்ட் பிளஸ் கேன்லிவர் ஆட் ஆன மாதிரி தான் இருக்கு. இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னா, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்ப இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினஸோட வேல்யூ என்ன, 1, இது ப்ராப்பர்ட்டி கேன்லிவர் வித் சென்டர் பாயிண்ட் லோடுக்கு. RA அதாவது பிக்ஸ்ட் எண்ட்லோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் RBயோட வேல்யூ வந்து 5W/16. அப்ப 16ல 5 போச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 11 இருக்கும். 11W/16 தான் நமக்கு RA கிரியேட் ஆகக்கூடியது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த வேல்யூனா உங்களுக்கு மனப்படமா இருக்கேன். அது ப்ராப் கொடுக்குறதா பிக்ஸ்டு கொடுக்குறதுக்கான உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ப்ராப்போட ஒரு சிம்பிளி சப்போர்ட்டோட விட ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட் தான் அதிகப்படியான ரியாக்ஷனை டெவலப் பண்ணும். அப்ப அதிகப்படியான வேல்யூ இங்கே தான் கிரியேட் ஆகும். அப்ப ரியாக்ஷன் வேல்யூ இதுல இது அதிகம், 5W/16, 11W/16, 11W/16 தான் அதிகம். அப்ப அந்த வேல்யூ தான் நமக்கு பிக்ஸ்டுக்கு கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து என்ன கொடுப்பாங்க, உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர், பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, 1. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இல்லைன்னா L/2 டிஸ்டன்ஸ் தான். அது போத் ப்ராப் அண்ட் பிக்ஸ்ட் எண்ட், ரெண்டு எண்ட்ல இருந்துமே உங்களுக்கு L/2 டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஓகேவா. அதுக்கு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் எப்படி இருக்குன்னு கேட்பான். பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் எத்தனை கேட்டானா 1, அது 8L/11 அட் ப்ராப் எண்ட். அதே வந்து நல்லா கவனிக்கணும், 3L/11ங்கிறது அட் பிக்ஸ்ட் எண்ட். ஓகேவா. இப்ப அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இதுல வேற கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அதாவது இந்த படத்தை வச்சு கேட்கலாம்னு சொல்லிட்டேன், அதனால எழுதலாம். படத்தோட சீர்போஸ் டயக்ராம் டபுள் ரெக்டாங்குலரா இருந்திருக்கு, இல்ல கான்ஸ்டன்ட் ஆர் லீனியர் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன். அதே இது வந்து டபுள் ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்திருக்கு, இது வந்து இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுப்பாங்க. இதை தவிர்த்து நேற்று நடத்தின கேஸ்ல வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் அந்த மேக்ஸிமம் பெண்டிங் மோட் வந்து நேற்று போட்டிங்கல்ல, அந்த 9WL/128, அது வந்து எப்படி 9WL, அது வந்து எப்படி சார் நீங்க சொன்னீங்க, ஒண்ணு நீங்க போட்டது ஒண்ணு ஓகே, இன்னொரு மெத்தட் சொன்னீங்க, அது நீங்க சொன்னீங்க எங்களுக்கு புரியல, ஒட்டி நீங்க வந்து அதை டெரைவ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் டெரைவ் பண்ணி காட்டுறேன். இது முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்ம கேன்லிவர் ப்ராப்பர்ட்டி கேன்லிவர் கேஸ் ரெண்டுமே முடிச்சாச்சுன்னு அர்த்தம். அடுத்து நான் பார்க்க போறது வந்து பிக்ஸ்ட் பீம் தான். அதுல 2 கேஸ் இருக்கு, சென்டர் பாயிண்ட் லோடு வித் ஃபுல்லாவே டோட்டலா யூடிஎல் வர்ற மாதிரி 2 கேஸ் இருக்கு. அதை முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு அடுத்து வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் அடுத்து மூவ் பண்ணிடலாம். ஓகேவா. இந்த ப்ராப்பர்ட்டி கேன்லிவர் பிக்ஸ்ட் பீம் இது ரெண்டுல இருந்தே நான் சொல்லிட்டேன், 5 to 7 கொஸ்டின் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்டும், 3 to 5 கொஸ்டின் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் ஆர் டிகிரி லெவல் ஆர் நான் டிகிரி லெவல்ல நான் இன்டர்வியூ ஆர் நான் இன்டர்வியூல கேட்பான். இப்ப நேத்து கொடுத்ததுல நீங்க நல்லா எப்படி கேஸ் கொடுத்துருந்தேன், அதே ப்ராப்பர்ட்டி கேன்லிவர்ல ஃபுல்லா யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தேன்னா, இதுக்கு சீர்போஸ் டயக்ராம் எப்படி கொடுத்துருந்தோம் நல்லா யோசிச்சு பாருங்க. சீர்போஸ் டயக்ராம் வந்து உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்போமா. ஓகே. அதுக்கடுத்து பெண்டிங் மோட் டயக்ராம் எப்படி கொடுத்துருப்போம். ஓகே, அப்படி கொடுத்துருந்தோம். ஓகே, மேக்ஸிமம் வந்து எனக்கு இதுக்கு நேராக கொடுக்கணும். ஒரு நிமிஷம். ஓகே,
ஓகே, படம் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கிறேன். அதுக்கு தான் இப்படி கோடு போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட். நம்ம இப்படி கோடு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு என்னன்னா உங்களுக்கு இதான டவுட், இது பிரச்சனை இல்லை. WL² பை 8ங்கிறது பிரச்சனை இல்லை. ஓகேவா? சாரி, WL² பை 8ங்கிறது பிரச்சனை இல்லை. வேணாலும் நீ போட்டே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல உள்ளதை வந்து டெரைவ் பண்ணி காட்டுங்க சார்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்து சிம்பிளி சப்போர்ட்டரா வச்சு WL² பை 8 அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு கண்டுபிடிச்சி கொடுப்பேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா 3L² பை 8 வச்சு போட்டு கண்டுபிடிச்சி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா இதுல நான் உங்களுக்கு குழு ஒத்தையும் கொடுக்குறேன். இப்ப நமக்கு நேற்று இதுல இடத்துல நேற்று ஆர்பியில வந்து என்ன கொடுத்துருப்போம் உங்களுக்கு டெரைவ் பண்ண போது. ஓகே, அதாவது ஆர்பி வந்து உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துருப்போம் அப்படின்னா இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். இங்கேருந்து ஆர்ஏ, இங்கே ஆர்பி. இங்கே பார்க்கும்போது என்ன கொடுத்துருப்போம்னா 3WL பை 8 கொடுத்துருப்போம். அதை இங்கே பார்க்கும்போது 5WL பை 8. மறந்து போனாலோட பெரிய வழி வந்து பிக்சட் கொண்டு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ என்னன்னா இந்த ஆர்பியை சுற்றி விடுங்க. ஓகே, ஆர்பியை சுற்றி விடுங்க. இது நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டிஸ்டன்ஸ் இங்கே தான் வேணும். ஓகே, உங்களுக்கு டோட்டலாக பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, அதாவது இது 3L பை 8, இது 3L பை 8, டோட்டலா 3L பை 4ன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். சாரி, கரெக்டாக தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, 3L பை 4ன்னு கொடுத்துருப்போம். ரிமைனிங் இருக்கக்கூடிய இது வந்து L பை 4ன்னு கொடுத்துருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிய டவுட் இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த ஆர்பியை சுற்றி விடுவோம். நமக்கு இங்கே மேக்ஸிமம் இந்த இடத்துல தானே இருக்கு. இப்போ ஆர்பியை சுற்றிட்டா நான் வரேன். இப்போ இந்த இடத்துல போடுறேன். இப்படி ஆர்பி சுற்றிட்டா மேல் நோக்கி போகுது. அப்போ பிளஸ் ஆர்பி இன்டு டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வரும், இந்த இடத்து வரையும் 3L பை 8 3L பை 8 மைனஸ். இப்போ இந்த பகுதிக்குள்ள இது எவ்வளவு இருக்கு டோட்டலா டிஸ்டன்ஸ் 3L பை 8ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதுக்கு சென்ட்ரலோட எடுத்தா நான் வரேன், அதாவது W இன்டு 3L பை 8ன்னு இருக்கும். அதுக்கடுத்து இந்த டிஸ்டன்ஸ் என்ன, அந்த 3L பை 8 பாதியா பிரிக்கணும். ஓகே, அதுல 50%. அப்ப இதை சுத்தி விட்டா என்ன வரேன், கீழ் நோக்கி போகுது. எங்க இருக்கீங்க மைனஸ் W இன்டு 3L பை 8ங்கிறது டோட்டல் லோடு, ரிசல்டன் லோடு. இப்ப இந்த பாதி என்ன 3L பை 8ல பாதி, 3L பை 8ல பாதி 1/2ன்னு போடுங்க. இப்ப என்ன வரும் நமக்கு, இதான் நமக்கு மேக்ஸிமம் M மேக்ஸ். இப்ப ஆர்பியோட வேல்யூ என்ன 3WL பை 8. இங்க என்ன இருக்கு 3L பை 8. இங்க என்ன இருக்கு W 3L 3L 3 9 L L² கீழே என்ன இருக்கு 2 8 64 64 ரெண்டா பார்க்கணும்னா 128. ஓகே, இங்க அதே மாதிரி 3 9 வரும். WL L பார்க்கணும் WL² கீழே 8 64. இங்க என்ன இருக்கு 9WL² வகுத்தல் 128. இப்ப 64க்கு 128 எல்சிஎம் எடுத்தா உங்களுக்கு தெரியும் 128 வரும். நான் கீழே வச்சுக்கிறேன். இப்போ 9ஆல எது 64ஓட எது பெருக்குன்னா நல்லா கவனிங்க, 64 எது பெருக்குன்னா 128 வரும். கிட்டத்தட்ட 2ஆல பெருக்கா 128 வரும். அப்ப கீழே 2ஆல மேலே 8. அப்போ 9 2 18 மேல WL² கீழே 128 காமனா வச்சுக்கிட்டேன். இங்க 128 தான். அப்போ ஒவ்வொரு 128 அப்ப மேலே 1 தான் பெருக்க போறா 9 WL² தான் இருக்க போகுது. அப்ப 18ல ஒரு 9 போச்சுன்னா 9 WL² இருக்கு. கீழே என்ன இருக்கு 128 இருக்கு. இப்ப எப்படி இருந்துச்சுன்னு புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஈஸி தான். நான் இதை ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சிம்பிள் சப்போர்ட் அடிச்சோம்னா டெரைவ் பண்ணி கொண்டு வரோம்னா இப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வரோம்னா 9 WL² பை 128 கிடைக்கும். மேக்ஸிமம் பாசிட்டிவ் டிமாண்ட். அதாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க கான்செப்ட் அப்படின்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு கான்செப்ட் கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்ன முடிச்சிருக்கோம்னா கேண்டிலிவர் இருக்கக்கூடிய 2 கேஸுமே முடிச்சாச்சு. அதாவது ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர் இருக்கக்கூடிய 2 கேஸுமே முடிச்சாச்சு. ஒரு கேஸ் வந்து ப்ராப்பர்ட்டி கேண்டிலிவர்ல த்ரூ அவுட் த ஸ்பேன் வந்து யூரில் ஆக்ட் ஆகிற மாதிரி எடுத்து கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து இன்னைக்கு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா சென்ட்ரல் பாயிண்ட்லோட ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ அடுத்த கிளாஸ்ல வந்து பிக்ஸ்ட் வியூ மூவ் பண்ண போறோம். இதை நீங்க பார்த்தாவே போதும். ஓகேவா? இன்னைக்கு நடத்துனதுல இருந்தே உங்களுக்கு வந்து 2 கொஸ்டின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எல்லாம் தரவா பாத்துக்கிறேங்க.